ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்ரீமத் பகவத்கீதையின் 8வது அத்தியாயமான அக்ஷர பிரம்மயோகம் இதில் நிறைவாக 3வது பதிவின் நிறைவாக ஆதி சங்கல்பம் இதை பற்றி நாம் இப்பொழுது சுருக்கமாக பார்க்கலாம். ஆதி சங்கல்பம். பகவான் படைப்பின் ஆரம்பத்தில் நான் ஒருவனே பல்வாறாக பல்கி பெருகுவேன் என்று சங்கல்பிக்கும் பொழுது அவை மறுபடியும் உண்டாகின்றன. பகவானுடைய இந்த ஆதி சங்கல்பம்தான் உணர்வற்ற பிரகிருதியின் கருவில் உணர்வுள்ள விதையை விதைப்பது ஆகும். இதுவே ஜட சேதன கூட்டுறவாகும். இதுவே பெரிய விசர்க்கம், தியாகம். இதிலிருந்தே பிராணிகள் பலவாறாக பிறக்கின்றன. இதனால் தான் பகவான் சம்பவ சர்வ பூதானாம் ததோ பவதி பாரத சம்பவ சர்வ பூதானாம் ததோ பவதி பாரத எல்லா பிராணிகளுடைய உற்பத்தியும் இந்த ஜட சேதன சேர்க்கையில் நடக்கிறது என்று பகவான் கூறுகிறார். இதுவே பிராணிகளின் இருப்பு என்ற உற்பத்தியாகும். அதனால் பகவானுடைய எந்த ஆதி சங்கல்பத்தினால் எல்லா பிராணிகளும் உண்டாகின்றனவோ வளர்கின்றனவோ அதன் பெயர் விசர்க்கம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். பகவானுடைய இந்த விசர்க்கம் எனப்படும் பெரும் செயலால் ஜடமான செயலற்ற பிரகிருதி இயக்கம் உற்று செயல் புரிவது ஆகிறது. இந்த விசர்க்கம் எனப்படும் பெரும் செயலால் ஜடமான செயலற்ற பிரகிருதி இயக்கம் உற்று இயக்கம் உண்டாகி செயல் புரிவது ஆகிறது. இதனால் மகா பிரளயம் வரை முடிவற்ற கர்மங்களின் இடைவிடாத தொடர் வளர்கிறது. இந்த விசர்க்கமே கர்மம் என கூறப்படுகிறது. அந்த யஜ்ஞங்களில் எது ஹோமம் செய்யப்படுகிறதோ அந்த ஹவிஸ் திரவியம் கூட விசர்க்கம் என்றே அழைக்கப்படுகிறது. அந்த யஜ்ஞங்களால் பிரஜைகள் உற்பத்தி ஆகிறார்கள் என்று மனுஸ்மிருதி கூறுகிறது. அக்னௌ பிராஸ்தாஹூதி சம்யகாதித்ய முபஸ்திஷ்டதே ஆதித்யாஜ்யாயதே விருஷ்டிர் விருஷ்டேரன்னம் தத பிரஜா. அக்னௌ பிராஸ்தாஹூதி சம்யகாதித்யமுபஸ்திஷ்டதே ஆதித்யாஜ்யாயதே விருஷ்டிர் விருஷ்டேரன்னம் தத பிரஜா. அதாவது வேதங்களில் கூறப்பட்ட முறையின்படி அக்னியில் ஹோமம் செய்யப்படும் ஆகுதி சூரியனை சென்றடைகிறது. சூரியன் மூலமாக மழை பொழிகிறது. மழையிலிருந்து உணவும் உணவிலிருந்து உயிரினங்களும் தோன்றுகின்றன. இந்த கர்மம் என கூறப்படும் விசர்க்கம் உண்மையில் பகவானுடைய ஆதி சங்கல்பம். ஆகவே இது பகவானை தவிர வேறு அன்று என்று கூறுகிறார். இதற்கு பொருத்தம் பார்க்கலாம். இப்பொழுது பகவான் அதிபூதம், அதிதெய்வம், அதியக்ஞம் பற்றிய கேள்விகளுக்கு வரிசையாக பதில் கூறுகிறார். அதிபூதம் க்ஷரோபாவ புருஷாதி தெய்வதம் அதியக்ஞோ ஹமேவாத்ர தேஹே தேக பிருதாம் வர. அதிபூதம் க்ஷரோபாவ புருஷாதி தெய்வதம் அதியக்ஞோ ஹமேவாத்ர தேஹே தேக பிருதாம் வர என்று கூறுகிறார். தோன்றுவது அழிவது என்ற நியதோடு கூடிய பொருட்கள் எல்லாம் அதிபூதம். தோன்றுவது அழிவது என்ற நியதியோடு கூடிய பொருட்கள் எல்லாம் அதிபூதம் ஆகும். ஹிரண்யமயமான புருஷன், அதாவது நான்முக பிரம்மதேவன் அதி தெய்வம் ஆவார். நான்முக பிரம்மதேவன் அதி தெய்வம் ஆவார். மேலும் உடல் பெற்றவர்களில் சிறந்தவரான அர்ஜுனா, இந்த உடலில் வாசுதேவனான நானே அந்தர்யாமி உருவிலே அதி யக்ஞமாக இருக்கிறேன் என்று பகவான் கூறுகிறார். அதி தெய்வம் என்றால் பகவான் கூறுகிறார், உடல் பெற்றவர்களில் சிறந்தவனான அர்ஜுனா, இந்த உடலில் வாசுதேவனான நானே அந்தர்யாமி உருவிலே அதி யக்ஞமாக இருக்கிறேன் என்று பகவான் கூறுகிறார். இந்த உடலில் நானே அதி யக்ஞனாக இருக்கிறேன் என்று கூறுவதன் கருத்து என்ன? அதை இப்பொழுது சுருக்கமாக பார்க்கலாம். அர்ஜுனன் இதை தெரிந்து கொள்கிறார். அர்ஜுனன் 2 கேள்விகளை கேட்டார். அதி யக்ஞன் யார்? அவர் இவ்வுடலில் எவ்விதம் உரைகிறார் என்று 2 கேள்விகளுக்கும் சேர்த்து பகவான் ஒரே பதில் கூறினார். பகவான் தாமே எல்லா யஜ்ஞங்களையும் ஏற்பவர், அவற்றிற்கு உடைமையாளர், எல்லா பயன்களையும் வழங்குபவரும் அவரே. அதனால் நானே அதி யக்ஞன் என்று அவர் கூறுகிறார். ஏவ என்று அழுத்தி கூறுவதன் பொருள் அதிபூதம் அதி தெய்வம் இரண்டும் என்னை தவிர வேறு அல்ல என்பதுதான். ஏவ என்று அழுத்தி கூறுவதன் பொருள் அதி பூதம் அதி தெய்வம் இரண்டும் என்னை தவிர வேறு இல்லை என்று பகவான் கூறுகிறார். தேகப்பிரதாம் வர என்று அழைப்பதன் கருத்து என்ன? நீ என்னுடைய பக்தன், நான் குறிப்பாக சொல்வதை கூட நீ அறிந்து கொள்வாய். அதி யக்ஞமும் நானே என்ற குறிப்பில் இருந்து இந்த எல்லாமே நான் தான் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி நீ அறிந்து கொள்வது ஒன்றும் பெரிய செயலன்று என்று சுட்டி காட்டுகிறார் பகவான். இவ்விதம் அர்ஜுனனுடைய 6 கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு இப்பொழுது மரண காலத்தை பற்றிய 7வது கேள்விக்கு பகவான் விடை அளிக்க ஆரம்பிக்கிறார். அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் யப்ரயாத்தீச
மத்பாவம் யாதி நாஸ்தியத்ர சம்சய அந்தகாலே ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் யப்ரயாதி ச மத்பாவம் யாதி நாஸ்தியத்ர சம்சய. எந்த மனிதன் அந்த காலேச்ச மரண காலத்திலும் மாம் ஏவ என்னையே ஸ்மரன் நினைத்து கொண்டு கலேவரம் சரீரத்தை முக்துவா நீத்து பிரயாத்தி கிளம்புகிறானோ, அதாவது உயிர் விடுகிறானோ, அவன் மத்பாவம் என் சொரூபத்தையே யாதி அடைகிறான். அத்திர இதில் சிறிது கூட சம்சய சந்தேகம் ந அஸ்தி இல்லை. மரண காலத்திலும் எந்த மனிதன் என்னையே நினைத்து கொண்டு சரீரத்தை நீத்து கிளம்புகிறானோ அவன் என் சொரூபத்தையே அடைகிறான். இதில் சிறிது கூட சந்தேகம் இல்லை என்று பகவான் கூறுகிறார். இங்கு அந்த காலே என்று சொல்லுடன் சேர்த்து கூறுவதன் கருத்து ச என்பது கூட என்ற பொருளில் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் மரண காலத்தின் தனிப்பட்ட பெருமை வெளிப்படுகிறது. அதனால் எவன் எப்பொழுதும் என்னை பற்றியே நடித்து கொண்டிருக்கிறானோ அவனை பற்றி சொல்வதற்கு என்ன இருக்கிறது? எவன் இந்த மனித பிறவியின் கடைசி கணத்தில் கூட என்னை நினைத்து உடலை விடுகிறானோ அவனும் என்னையே அடைகிறான் என்பது பகவான் கூறும் கருத்து. இங்கு மாம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? என்னுடைய முழுமையான சொரூபத்தை வர்ணிப்பேன் என்று கூறினார். முதல் ஸ்லோகத்தில் வர்ணித்தார். இங்கு மாம் என்ற சொல் அந்த சமக்கர ஸ்வரூபத்தையே குறிப்பிடுகிறது. சமக்கர என்றால் முழுமையான ஸ்வரூபத்தையே குறிப்பிடுகிறது. முழுமை என்னும் பொழுது பகவானுடைய எல்லா ஸ்வரூபங்களையும் அதிலேயே சேர்ந்து விடுகின்றன. யாராவது ஏதாவது ஒரு ஸ்வரூபத்தை பகவான் என்ற எண்ணத்தோடு நினைத்தால், யாராவது ஏதாவது ஒரு ஸ்வரூபத்தை பகவான் என்ற எண்ணத்தோடு நினைத்தால் அவரும் பகவானையே ஸ்மரிக்கிறார். அதுபோல பகவானுடைய அந்தந்த அவதாரங்களுக்கு வைக்கப்பட்ட திருநாமங்கள், குணங்கள், பிரபாவங்கள், லீலைகள் இவை எல்லாமே பகவானை நினைப்பதற்கு காரணம் ஆகும். அவற்றை நினைவில் வைத்துக் கொள்வதாலேயே பகவானுடைய நினைவும் தாமாகவே வருகிறது. ஆகவே பகவானுடைய நாமம், குணங்கள், பிரபாவங்கள், லீலா சரித்திரங்கள் இவற்றை நினைப்பது கூட பகவானை நினைப்பதாகவே ஆகும் என்று பகவான் கூறுகிறார். ஆத்மம் பரம் ஸ்தானம் என்பது எது? அதை அடைவது என்றால் என்ன என்று கேட்கிறார். இந்த அத்தியாயத்தில் பரமதாமம் என்ற பெயரால் குறிப்பிடப்பட்டு எங்கு சென்று விட்டால் மனிதன் திரும்பி இந்த சம்சார சக்கரத்தில் உழல வேண்டியது இல்லையோ அதுதான் எல்லாவற்றிற்கும் முதன்மையானது, உயர்ந்தது, மேலானது. அதுவே பரம், ஆத்தியம், ஸ்தானம் ஆகும். இதை தத்துவ ரீதியாக அறிந்து அங்கு போய் சேர்வதே அதை அடைவதாகும். இதுதான் பரமகதியை அடைவது, திவ்ய புருஷனை அடைவது, பரமபதத்தை அடைவது, பகவத் ஸ்வரூபத்தை அடைவது என்றெல்லாம் கூறப்படுகிறது. ஓம் தத்சதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயா யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே அக்ஷர பிரம்ம யோகோ நாம அஷ்டாத்யாய. ஓம் தத்சதிதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயா யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே அக்ஷர பிரம்ம யோகோ நாமாஷ்டமோத்யாயः. ஓம் தத்சத் பிரம்ம வித்யை யோக சாஸ்திரம் உபனிஷத் எனப்படும் ஸ்ரீமத் பகவத்கீதையாகிய ஸ்ரீ கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலில் அக்ஷர பிரம்ம யோகம் என பெயர் படைத்த 8வது அத்தியாயம் நிறைவுற்றது. தேங்க்யூ. நன்றி.